Hi everyone, I am Meenakshi. Welcome you all to my channel Mathematics. Today my topic is sets. Okay, sets. Then we will see what are the basic concept of the sets. Basic concepts and definition of sets, some object form of the sets, element, what are the elements of the sets, some properties of the sets and some examples. Okay. First, what is the definition of sets? What is the meaning of sets in mathematics? A set in mathematics is a collection of well-defined and distinct objects. This is most important, well-defined and distinct. What is the meaning of distinct? Distinct means different objects. A set in mathematics is a collection of well-defined. Then we will go to see what is well-defined in the next definition. Okay. A set in mathematics is a collection of well-defined and distinct objects. Sets are one of the most fundamental concepts in mathematics. Then what is well-defined set? Well-defined means it must be absolutely clear. Well-defined means absolutely clear that which object belongs to the set and which does not. எப்படி இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட் செட்டுக்குள்ள இருக்குதா இல்லையாங்கிறது எப்படி இருக்கணும் வெல் டிஃபைன்டா இருக்கணும் வெல் டிஃபைன்ட் மீன்ஸ் it must be absolutely clear that which objects belongs to the set or not, which is the meaning of well defined. Then what are the elements of a set? First, what are the elements of a set or members of a set? The objects used to form a set. The objects used to form a set are called its elements or its members. என்ன அர்த்தம்? ஒரு செட் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம சம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்றோம், அதுதான் என்ன சொல்றோம்? எலமெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் மெம்பர்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஜெனரலி the elements of a set are written inside a pair of curly braces. அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ செட், ஒரு செட்டுக்குள்ள எழுதக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன எப்படி எழுத போறோம்? கர்லி பிராக்கெட்டுக்குள்ள எழுத போறோம். And which are represented by commas. The name of the set is always written in capital letters. இப்போ என்ன அர்த்தம்? இந்த செட் வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் நம்ம வந்து அதோட நோட்டேஷன் இருக்கணும். ஏபிசி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அதுல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? பிராக்கெட்குள்ள கர்லி பிராக்கெட்குள்ள போடணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி எழுதணும்? கமா யூஸ் பண்ணி பிரிச்சு எழுதணும். ஓகேவா? தி ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்ட் டு ஃபார்ம் எ செட் ஆர் கால்ட் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் மெம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், these are some examples. Here A is one set. Here இங்க பாருங்க, the set A வந்து எப்படி எழுதிருக்கோம்? கேபிட்டல் லெட்டர்ல நம்ம வந்து டினோட் பண்ணிருக்கோம். These are the elements are, these are objects. Objects என்ன சொல்றோம்? Elements are members of the set ன்னு சொல்றோம். இது வந்து அதை வந்து எப்படி இருக்கும்? கர்லி பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கோம். கிரீன், ரெட், ப்ளூ, எல்லோவை கமா யூஸ் பண்ணி பிரிச்சு இருக்கும். ஓகே, these are well defined. எப்படி well defined சொல்றோம்? These are the names of the colors. Well defined names of the colors. Green, red, blue எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு கலர் டிஃபரெண்ட் கலர்ஸ். ஓகேவா? Therefore, this is the set. எப்பவுமே செட்டை வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது எழுதும் போது இந்த கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணி உள்ள வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி எழுதணும்? கமா யூஸ் பண்ணி பிரிச்சு எழுதணும். One more example. This is another set B within curly bracket all even numbers. Otherwise, we can write what are the even numbers? 2, 4, 8, 2, 4, 6, 8. Right, like this. அப்படி எழுதினாலும் அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஆல் தி ஈவன் நம்பர்ஸ். இப்போ புரிஞ்சுதா? செட்டுனா எப்படி இருக்கணும்? செட்டுனா கேபிட்டல் லெட்டர்ல தான் அதை மென்ஷன் பண்ணும். செட்டுக்குள்ள வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து கமா யூஸ் பண்ணி பிரிச்சு எழுதணும். எல்லாமே வெல் டிஃபைன்டா இருக்கணும். இந்த உள்ள வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஜெனரலி we are called which is objects. ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்றோம்? எலிமெண்ட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் சொல்றோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு செட்டுனா என்ன, செட்டை வந்து எப்படி நோட்டேஷன்ல எழுதணும், உள்ள வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி வெல் டிஃபைன்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வெல் டிஃபைன்ட் அந்த ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கமா யூஸ் பண்ணி கர்லி பிராக்கெட்ல எழுதணும் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் ஆஃப் எ செட். ஆப்ஜெக்ட் ஃபார்ம்னா என்ன?
அதாவது அந்த செட்டுக்குள்ள வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி வெல் டிஃபைன்டா வெல் டிஃபைன்ட் இல்லையா நம்ம சொல்றோம் இல்லையா அதான் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம். தி கலெக்ஷன் ஆஃப் vowels in English alphabets. We are all clearly known what are the vowels in English alphabet, okay, which is only 5. This set contains 5 elements, namely A, E, I, O, U. Therefore, this is a well-defined set. One more example, a group of singers with ages between 18 years and 25 years. எப்படி இருக்காங்க? Group of singers ages between 18 and 25 is a set. அப்ப நம்ம என்ன எழுத போறோம்? Set A equal to the group of singers within ages between 18 and 25 years. We can write this, okay va? A equal to within curly bracket singers with ages between 18 years and 25 years. Because the range of ages of the singer is given. என்ன கொடுத்திருக்காங்க? Here what is the range? Range of the singers between 18 to 25. And so it can easily be decided that which singer is to be included and which is to be excluded. How we found which is exclude or include? The range of singers, the age of the singers is given between 18 to 25 years. Therefore, we include the age of singers between 18 to 25. Otherwise, we exclude. Hence, the objects are well defined. Okay, va? Here, well defined the objects. Next, one more example. A collection of red flowers is a set. A equal to set of collection of red flowers. Because every red flowers will be included in this set. Every red flowers will be included in the set. The objects of the set are well defined. புரிஞ்சுதா? Well defined என்ன? Well defined எப்படி இருக்கணும்? கண்டிப்பா அதை டிஃபைன் பண்ணிருக்கணும். The ranges define ஆயிருக்கணும். இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கணும். Red flowers என்ன? Red flowers the set of every red flowers will be included. அப்படிலாம் இருந்தாதான் the objects form of a set ன்னு சொல்றோம். Next, what are the properties of sets? Here we as usual what are the two basic properties of the set? Two basic properties. Here we will go to see only two properties. First property is the change in order of writing the elements does not make any changes in the set. அப்படினா என்ன புரியுதா? The change in order of writing the elements does not make any changes in the set. அப்ப நம்ம செட்னா என்ன? செட்னா கேபிட்டல் லெட்டர் வச்சு எழுதணும். செட் எப்படி எழுதணும்? கேபிட்டல் லெட்டர்ல அத வந்து நோட்டேஷன் இருக்கணும். கர்லி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கணும். அதுல உள்ள வரக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன சொல்றோம்? எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம் அல்லது மெம்பர்ஸ்னு சொல்றோம். The change in order of writing the elements. அந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள எழுதக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அது என்ன ஆகாது? செட் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? In other words, the order in which the elements of a set செட்டுக்குள்ள வரக்கூடிய எலிமெண்ட்ஸோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கலாம்? written is not important. அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. எலிமெண்ட்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகணும். ஆனா அதோட ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. எப்படினாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. Thus the set A குள்ள A B C 3 எலிமெண்ட் இருக்குன்னா அத can also be written as எப்படிலாம் எழுதலாம்? ACB BCA BAC CAB CBA எப்படினாலும் ஆர்டரை மாத்தி எழுதிக்கலாம். ஓகேவா? செட்டுக்குள்ள வரக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே இருக்கணும். ஆனா அந்த ஆர்டர் மட்டும் மாத்தி எழுதுனா எப்படி ஆகாது? செட் வந்து சேஞ்ச் ஆகாது. The change in order of writing the elements does not make any changes in the set. ஓகேவா? இதுதான் first property. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. செட் A எடுத்துக்கிறோம். 4, 6, 7, 8, 9, 5 elements எடுக்கிறோம். This is same as we can write is change the order of elements. 8, 4, 9, 7, 6. The set is both the sets are equal. Okay. The order என்ன ஆகாது? ஆர்டரை மாத்தினாலும் செட் வந்து என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ரெண்டும் சேம் தான். Similarly, WXY Z எப்படி எழுதலாம்? XZ WY எழுதலாம். ZWXY எழுதலாம். எப்படி எழுதினாலும் என்ன ஆகாது? அந்த செட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் செட் சேஞ்ச் ஆகாது. Then second property. If one or many elements of a set are repeated, the set remains the same. என்ன பார்க்கிறோம்? If one or more elements, ஒரு செட்னு சொல்லும்போது ஏன்னு சொல்லும்போது அதுக்கு வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. 1 2 3 4 5 நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு.
அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்று தடவைக்கு 2 தடவை ரிப்பீட் ஆனாலும் அந்த செட் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இஃப் ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் ரிப்பீட்டட், அந்த செட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு எலிமெண்டோ அதுக்கு மேற்பட்ட எலிமெண்டோ ரிப்பீட்டட் ஆச்சுன்னா இந்த செட் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது, சேமா தான் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் the elements of a set should be distinct. அந்த எலிமெண்ட்ஸ் உள்ள வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொன்னு டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா, கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். So if any element of a set is repeated number of times, அந்த செட்டுக்குள்ள வரக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்டோ 1 or 2 எலிமெண்டோ ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ரிப்பீட்டட் வந்துன்னா we consider it as a single element. என்ன சொல்றாங்க, புரிஞ்சுதா? செட்டுக்குள்ள வரக்கூடிய நம்பர்ஸோ லெட்டர்ஸோ ஏதாவது ஒரு நம்பரோ 1 or any எலிமெண்டோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆச்சுன்னா, ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், நிறைய டைம் ரிப்பீட்டட் வந்துன்னா அது நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், we consider it as a single element. எத்தனை தடவை ரிப்பீட் ஆனாலும் நம்ம அந்த நம்பரையோ லெட்டரையோ 1 டைம் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? தஸ் இங்க பாருங்க, 1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 பாருங்க அதுவும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 4 பாத்தீங்கன்னா அதுவும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், if any element of a set is repeated number of times in the set, we consider it as a single element. Therefore we can take 1 as 1 time, 2 as 1 time, 3 as 1 time, 4 as 1 time. This is set. Okay, then the set of letters in the word. இந்த கூகுள்ங்கிறது ஒரு வேர்டு, GOOGLE, கூகுள்ங்கிறது ஒரு வேர்டு. இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா ஓங்கிறது லெட்டர் வந்து என்ன இருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. we can take O as 1 time. therefore GOLE, this is the set. இப்ப புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் பாருங்க, நம்பர் வச்சு ஒன் மோர் எக்ஸாம்பிள். for the set A 5 6 7 6 8 5 9, 5 பாருங்க 1 2 5 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. we can take 5 as 1 time. 6 பாருங்க அதுவும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 1 டைம் எடுக்கணும். 7 1 டைம் தான் இருக்கு, 8 இது இருக்கு அதுவும் 1 டைம் தான் இருக்கு. ஓகே, 9 1 டைம் தான் இருக்கு. therefore ஒரு நம்பரோ லெட்டரோ எத்தனை தடவை செட்டுக்குள்ள ரிப்பீட் ஆனாலும் we consider it as a single element. okay, we can write it single time. ரெண்டும் சேம் தான். in general the elements of the set are not repeated. ரிப்பீட் ஆக கூடாது, எழுத நம்பரே திரும்ப ரிப்பீட் ஆக கூடாது. இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தோம், the change in order of writing the elements does not make any changes in the set. ஓகேவா, ஒரு செட்டுக்குள்ள எழுதக்கூடிய நம்பரை நம்ம அந்த ஆர்டர் மாத்தி எழுதினாலும் அந்த செட் சேஞ்ச் ஆகாது. செகண்ட் வந்து ஒரு செட்டுக்குள்ள 1 or more எலிமெண்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனாலும் we consider it as a single time. ஓகேவா, these are the properties. Then some examples. Here A, B, W, X, Y, Z. This is the set. We can write in curly bracket. Here A is the name of the set. A is the name of the set whose elements are members B, W, X, Y, Z. Okay, these are the elements we can write by using commas within bracket, curly bracket. Next, if a set A 3, 6, 9, 10, 13, 18. செட் A குள்ள என்ன நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க, 6 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 3, 6, 9, 10, 13, 18. State whether the following statements are true or false. ஒரு செட்டை கொடுத்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இதை வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். We can tell directly 7 belongs to A or not. Okay, this is very simple problem. Here this is a notation. இது வந்து belongs to, என்னன்னா இது belongs to, this is doesing belongs to னா இந்த 7ங்கறத எலிமெண்ட் வந்து 7ங்கற நம்பர் வந்து எங்க இருக்கு, இந்த ஏங்கற செட்டுக்குள்ள இருக்கா, அப்படிதான் क्वेश्चन. அவங்க இருக்குன்னு சொல்றாங்க. 7ங்கற நம்பர் belongs to the set A. 7, how we read this? 7 belongs to A. 7 belongs to A. 7 வந்து ஏங்கற செட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. we can see directly. how we see? இத பாருங்க, இந்த செட்ல என்ன இருக்கு, 3, 6, 9, 10, 13, 18. இல்ல A 7 இருக்குதா, இல்ல. therefore which is false. we can tell directly which is the statement is false. இப்போ ஆன்சர் பாருங்க, சொல்யூஷன் பாருங்க. 7 belongs to A, false, since the element 7 does not belongs to the given set A. 7 எங்க இல்ல,
இந்த செட்டுக்குள்ள இல்ல. செகண்ட் கொஸ்டின் பாருங்க 10 டஸ்ஸிங் பிலாங்ஸ் டு ஏ. அப்பனா 10 வந்து இந்த ஏங்கிற செட்டுக்குள்ள இல்லன்னு சொல்றாங்க. பாருங்க இந்த செட்டுக்குள்ள 10 இருக்குதா இல்லையா? 10 இருக்குது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். அப்போ 10 doesn't belongs to A na false since the element 10 belongs to the given set A. Next பாருங்க 13 belongs to A. இது பாருங்க 13 இருக்குதா? இருக்குது. அப்ப இது வந்து true. Statement வந்து true. 13 belongs to A. Next 9, 10 belongs to A. 9 10 A இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து true. 9 10 என்ன இருக்கு? Both belongs to the given set A. Next பாருங்க 12 14 and 15 belongs to A. இந்த மூணு வந்து A க்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க செட்டுக்குள்ள 12 இருக்குதா? இல்ல. 14 இருக்குதா? இல்ல. 15 இருக்குதா? இல்ல. Therefore, this statement is false. Since the elements are does not belongs to the given set A. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த some little examples. என்ன பார்த்தோம்? செட்னா என்ன? What are the elements of the set? What are the objects form of the set? Some properties of the set. Some problems பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து செட்ஸோட வென் டயக்ராம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த செட், செட்ல இருந்து என்னென்ன டைப்ல நிறைய டைப் இருக்கு அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது செட் வந்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி எழுதுது, அதோட யூனியன் இன்டர்செக்ஷன் எப்படி எழுது, அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. தேங்க்யூ.